ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடு முழுவதும் புதிய ஜிஎஸ்டி விதிமுறைகள் அமலுக்கு வருது. அதெல்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் இன்று முதல் புதிய ஜிஎஸ்டி விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. இதன் மூலம் மக்கள் கையில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பணம் புழக்கம் ஏற்பட உள்நாட்டின் நுகர்வு அதிகரிக்கும், விலைவாசியும் கணிசமாக குறையும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கும் வகையில் 4 அடுக்குகளாக இந்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி 2 அடுக்குகளாக எளிமைப்படுத்தப்பட்டது. 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இந்த ஜிஎஸ்டி இனி 5 மற்றும் 18 என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டது. புகையிலை உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் நேற்று நடந்த தமிழ்நாடு தீப்பெட்டி தொழிற்சாலையில் 100ஆண்டு விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விழா மலர வெளியிட்டார். அவர் அப்போது பேசியதாவது, வரும் 2047க்குள்ள தென் மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களாக மாறும். ஜிஎஸ்டி குறைப்பு என்பது வெறும் மாற்றமல்ல, புரட்சி. பிரதமர் மோடி வழங்கிய தீபாவளி பரிசை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் 375 பொருட்கள் விலை குறையும். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், நடுத்தர குடும்பத்தினர், ஏழை எளிய மக்கள் பெருமளவில் பயன்பெற உள்ளனர். அரசுக்கு 2 லட்சம் கோடி வருவாய் குறையும். எனினும் உள்ளூர் நுகர்வு அதிகரிப்பு காரணமாக பொருளாதாரத்திற்கு கை கொடுக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும். இது அதிக அளவில் சோப் நுகர்வு இருந்தால் உற்பத்தியாளர்கள் அதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியிருக்கும். இதற்காக அவர் வேலைக்கு கூடுதல் ஆட்களை நியமிக்க வேண்டும். நியமித்தால் அவர்களுக்கான வருவாய்க்காக வரி செலுத்த வேண்டும். அதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கும். இந்த நுகர்வு கலாச்சாரம் சங்கிலி போல தொடர்ந்து நடப்பது பொருளாதாரத்திற்கு நல்லது. இவ்வாறு நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எந்தெந்த பொருட்களால் விலை குறையும் கேட்டீங்கன்னாக்கா, உணவு மற்றும் மளிகையில் 99% பொருட்கள் 12லிருந்து 5% ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சோப்பு, ஷாம்பு, பேபி டயபர், டூத்பேஸ்ட்டு, ஷேவிங் லோஷன், லேசர் விலை கணிசமாக குறையும். டயர் விலை 300 முதல் 2000 ரூபாய் வரை குறையுது. டிராக்டர் 23,000 முதல் 63,000 வரை விலை குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறை பற்றினாக்கா ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணதால் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று முதல் இந்த ஜிஎஸ்டி விதிமுறைகள் அமலுக்கு வருது. ஸோ இனிமேல் வரும் காலங்களில் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க போகிறீங்க, இல்லை சோப்பு, ஷாம்பு, இது போல் உணவு தானியங்களை வாங்க போகிறீங்கனாக்கா, பழைய ஜிஎஸ்டி அதிகமாக இருந்தது, அது எல்லாமே இப்போ குறைந்ததால் நீங்கள் அதிக பணம் நீங்கள் சேமிக்க முடியும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா, டிவி வாங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஃபோன் வாங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்கனாக்கா, இந்த ஜிஎஸ்டி குறைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா, இனிமேல் நீங்கள் தாராளமாக கம்மியான ரேட்லேயே நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய ஜிஎஸ்டி ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்க தரப்புலேருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.